சிங்கம் படத்துல சூர்யா வில்லன்களை அதிரடியா துரத்தி அடிப்பாரு. அதே மாதிரி நிஜ வாழ்க்கையில ஒரு IAS அதிகாரி இருந்தா எப்படி இருக்கும்? சட்டம்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான், அதுல எந்த விஐபிக்கும் சலுகை கிடையாதுன்னு கெத்தா சுத்துறவர் தான் மகாராஷ்டிராவை சேர்ந்த IAS அதிகாரி துக்காராம் முண்டே. இவரை பத்தி கேள்விப்பட்டா தப்பு செய்யறவங்களுக்கு எல்லாம் உடம்பு நடுங்கும். அப்படி என்ன பண்ணாரு? இப்ப மும்பைல இருக்கிற மிகப்பெரிய ஹோட்டல்களையும் உணவு மாஃபியாக்களையும் இவர் எப்படி அலற வச்சுக்கிட்டு இருக்காருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இவரோட ப்ரொஃபைல பார்க்கலாம். துக்காராம் முண்டே மகாராஷ்டிராவோட பீட் மாவட்டத்துல ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவர். ரொம்ப கஷ்டப்பட்டு 2005 வருஷம் IAS அதிகாரியா தேர்வானாரு. இவரோட 21 வருஷ சர்வீஸ்ல இவர் எத்தனை தடவை டிரான்ஸ்பர் ஆகி இருக்காரு தெரியுமா? அதிர்ச்சி ஆகாதீங்க, மொத்தம் 25 முறை இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. அதாவது ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு ஒரு இடத்துல கூட இவரால நிம்மதியா வேலை பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? லஞ்சம் வாங்க மாட்டாரு. தப்பு செஞ்சா அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, சட்டப்படி ஆக்ஷன் எடுப்பார். மணல் மாஃபியா, பில்டர்ஸ் லாபின்னு எல்லாரையும் கதற விட்டதுனால இவரை பிடிக்காதவங்க உடனே இவரை வேற ஊருக்கு மாத்திருவாங்க. ஆனா துக்காராம் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க என்ன எங்க வேணும்னா மாத்துங்க, ஆனா நான் நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்னு கெத்து காட்டுறாரு. சரி, இப்போ இவரை பத்தி ஏன் நாடு முழுக்க பேசுறாங்க? சமீபத்துல இவரை மகாராஷ்டிராவோட உணவு மற்றும் மருந்து நிர்வாக ஆணையரா நியமிச்சாங்க. இவர் பதவியேற்ற சில வாரங்கள்லயே மும்பைல ஒரு புயலே கிளம்பிருச்சுன்னா பாத்துக்கோங்க. நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற சாப்பாடு எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? துக்காராம் முண்டே களத்துல இறங்கினாரு. வெறும் 2 மாசத்துல 1100க்கும் அதிகமான அதிரடி ரெய்டுகளை நடத்துச்சு இவரோட டீம். இதுல ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவே ஆடி போச்சுன்னா பாத்துக்கோங்க. மும்பையோட பாரம்பரியம் மிக்க 100 வருஷம் பழமையான பார்சி டெய்ரி ஃபார்ம், கே ருஸ்தம் அண்ட் கோ அப்படிங்கிற ஐஸ்கிரீம் நிறுவனம், இந்த 2 பெரிய பிராண்டுகளோட கிச்சன்ல எலிகள் பூச்சிகள் இருக்கிறத கண்டுபிடிச்சு அவங்களோட லைசன்ஸ அதிரடியா சஸ்பெண்ட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம ஷாம்பு மற்றும் டிடர்ஜென்ட் பவுடர் கலந்து தயாரிக்கப்பட்ட 1.6 லட்சம் லிட்டர் போலி மற்றும் கலப்பட பாலை பறிமுதல் செஞ்சு தரையில கொட்ட வச்சாரு. இந்த உணவு பாதுகாப்பு வேட்டையில கிட்டத்தட்ட 235 FIR பதிவு செய்யப்பட்டு 350க்கும் மேற்பட்ட கலப்பட மாஃபியாக்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் அளவுக்கு உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு இடையில ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. மும்பைல உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு விசாரணை நடக்குது. அதுல நீதிபதிகள் துக்காராம் முண்டே கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. நீங்க ஏன் தனியார் ஹோட்டல்களை மட்டும் டார்கெட் பண்றீங்க? அரசு கேன்டீன்கள் எல்லாம் சுத்தமா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டது யாரு? ஹைகோர்ட் நீதிபதிகள். நம்ம துக்காராம் சும்மா இருப்பாரா? அடுத்த 24 மணி நேரத்துல அதே பம்பாய் உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ள இருக்கிற 3 கேன்டீன்கள்ல அதிரடி ரெய்டு நடத்துறதுக்கு உத்தரவிட்டாரு. அங்க சோதிச்சு பார்த்தப்ப முறையான லைசன்ஸ் இல்லாம இயங்குன நீதிமன்ற கேன்டீன்களுக்கே நோட்டீஸ கொடுத்து பூட்ட வச்சாரு. சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது, அது கோர்ட்டா இருந்தாலும் சரி, ஹோட்டலா இருந்தாலும் சரி அப்படின்னு நிரூபிச்சாரு. துக்காராம டிரான்ஸ்பர் பண்றதுக்காக உணவு மாஃபியாக்கள் 250 கோடி ரூபாய் வரைக்கும் நிதி திரட்டினதா சில அரசியல் தலைவர்கள் குற்றமும் சாட்டுறாங்க. ஆனா துக்காராம் முண்டே இதையெல்லாம் பத்தி கவலைப்படாம, நான் பதவியில இருந்து வேணா ரிட்டையர் ஆகலாம், ஆனா மக்கள் சேவையில இருந்து எப்பவுமே ரிட்டையர் ஆக மாட்டேன் அப்படின்னு கம்பீரமா சொல்றாரு. மக்களோட உயிரோடு விளையாடுற உணவு கலப்படத்தை ஒழிக்க துக்காராம் முண்டே மாதிரியான நேர்மையான அதிகாரிகள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேவைதானே. தமிழ்நாட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு அதிரடி அதிகாரி வந்தா எப்படி இருக்கும்? யாரெல்லாம் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, இப்படி அதிரடி அதிகாரினா உங்க மனசுக்கு யார் நினைவுக்கு வரா? எந்த விளம்பரமும் தேடாம, செய்திகள்ல கூட வராம எங்கேயோ தங்களுடைய வேலையை நேர்மையா பாக்குற அதிகாரிகள் இருக்கலாம். உங்களுக்கு அவங்க நேரடியா தெரிஞ்சவங்களாவும் இருக்கலாம். கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, உங்க மனசுக்கு அப்படி யாராவது அரசியல்வாதிகள் நினைவுக்கு வந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.